வணக்கம். நம்ம மூவி சேனல் சார்பாக நான் உங்கள் சரவணன். இந்த காணொலியில் நம்ம பார்க்க படம் பெல் பாட்டம். 2013 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட லாங்குவேஜ் மூவி, காமெடி த்ரில்லர். இந்த படத்தோட கதைக்கு இருவாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 விதமான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெஸ்ட் மூவிஸ், இன்னொன்று ஹைலி ரெக்கமெண்டட் ஹாலிவுட் மூவிஸ். இந்த ரெண்டுலேயுமே அதிகமாக மக்களுக்கு வந்த படங்களும் டாப் ரேட்டட் மூவியோட லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்றைக்காவது படம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது டாப் ரேட்டட் மூவியை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான படங்கள் இருக்கும். அது எந்த ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பெல் பாட்டம். இந்த படத்தோட ஹீரோவான ரிஷப் செட்டி. அவர் சின்ன வயசுலேருந்தே நிறையா டிடெக்டிவ் நாவல்களையும் டிடெக்டிவ் படங்களையும் பார்த்து வளர்ந்ததுனால டிடெக்டிவாகவே தான் பெரியவனானவனை ஒரு மிகச்சிறந்த டிடெக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட வாழ்நாள் எண்ணம். இப்போ அவரோட தந்தை போலீஸில் இருக்கார். அவரோட எண்ணம் எதுவாக இருந்தது அப்படின்னா தன் மகன் தன்னை மாதிரியே ஒரு போலீஸில் இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். இப்போ கடைசியில் அவர் அப்பா நினச்ச மாதிரியே பையனை போலீஸாக சேர்த்து விட்டுறாரு. அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிற பணிகள் எல்லாமே சின்ன சின்ன வேலைகள், அருவருக்கத்தக்க வேலைகள், ஒரு எடுபிடி வேலை. இது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துது. அதனாலேயே ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு டிடெக்டிவாக மாறணும் அப்படின்ற அவரோட எண்ணம் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு வர்ற ஒரு பெண்மணி தன்னோட கணவனை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போது அந்த கேஸை டக்குன்னு ரிஷப் செட்டிக்கு கொடுத்து நீ இதை கண்டுபிடிப்பா, நீ தான் டிடெக்டிவ் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அனாவசியமாக அந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. இப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரெக்கவரி பண்ண குறிப்பிட்ட பொருளை மர்மமான முறையில் திருடுறாங்க. யாருன்றது தெரியல. இப்போ அந்த கேஸையும் யாருக்கும் தெரியாமல் நீயே சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுனால ரிஷப் செட்டி அந்த கேஸை கையில் எடுத்து களத்தில் இறங்குறாரு. இப்போது இந்த குற்றத்திற்கான பின்னணி என்ன, அதை யார் பண்ணா அப்படின்ற கதையை ரிஷப் செட்டியோட கோணத்தில் சொல்கிறது தான் பெல் பாட்டம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன காமெடி த்ரில்லர் மூவி. கன்னடத்துலேயோ இல்லை மற்ற எந்த லாங்குவேஜ்லேயோ காமெடி த்ரில்லர் மூவி இதுவரைக்கும் வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் முறையாக கன்னட இண்டஸ்ட்ரீஸில் ஒரு த்ரில்லரை காமெடி கலந்த ஸ்டோரியோட சொன்ன படம் தான் பெல் பாட்டம். டாப் ரேட்டிங் மூவியில் 8.2 IMDb கொடுத்துருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன கன்னட படத்திலேயே அதிகமாக வசூல் செஞ்சு பேசப்பட்ட படம் பெல் பாட்டம். ரிஷப் செட்டிக்கு ஒரு நல்ல இமேஜை வாங்கி கொடுத்த படம். இந்த படத்தோட டைரக்டர் ஜெயதீர்த்தா, ரிஷப் செட்டி, ஹரிப்ரியா, யுவராஜ் பட் இவங்க தான் இந்த படத்தோட மெயின் கதாபாத்திரம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் இப்போயும் தமிழ் லாங்குவேஜில் இன்னும் பிற லாங்குவேஜ்லேயும் இப்போயும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதைகளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.